Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays. 50 பைசாக்கு பானிபூரி குடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். எல்லாம் கொடுத்துருக்கேன், அப்போதான் காசு கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுது அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கேன் கொஞ்ச நாள் இருக்கு. பானிபூரி வாங்கிட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்களா? இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ முதலீடு போட்டீங்க? எவ்வளோ அமௌண்ட் போட்டீங்க? நான் ஃப்ரெண்டு கிட்டே தான் வாங்கியிருக்கேன் பைசா. எவ்வளோ? அது ஃபர்ஸ்ட் சின்னதாக பண்ணிட்டேன், அப்புறம் கொஞ்சம் வர இந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டேன். டெய்லி போட்டு நல்லா பக்கா பண்ணிட்டேன்னா அப்போ கரெக்டாக தான் இருக்காது. அப்போ கஸ்டமர் நம்ம பிக்கப் தான் இருக்கா எப்போவுமே. இங்கே வந்ததுக்கப்புறம் ஊருக்கு போகும்போது எப்படி இருக்கும்? அங்கே தான் ஜாலி போகிறதுக்கு, இங்கே வர்றது ஜாலி தான். நம்ம மெக்கானிக் வேலைக்கு போனால் அதில் எழுதி நல்லா பக்கா கொடுக்கணும். நம்ம ரைட்டிங் நல்லா இல்லை, அதனால தான் யார் கஸ்டமர் வந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன் எழுதுது. அதனால தான். உங்களுக்கு இப்போ உங்கள் ஊர் பிடிச்சிருக்கா சென்னை பிடிச்சிருக்கா? வணக்கண்ணே. வணக்கம். உங்கள் பேர்? பிரமோத் குமார். பிரமோத் குமார். எந்த ஊர் உங்களுக்கு? உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ். எப்போ வந்தீங்க சென்னைக்கு? ஆயிடுச்சா 2008 வந்திருக்கேன். 2008 வந்தீங்க. எதனால சென்னைக்கு வந்தீங்க ஃபர்ஸ்ட்? நான் ஃபர்ஸ்ட் வந்தேன் மெக்கானிக் வேலைக்கு. மெக்கானிக் வேலைக்கு. யார் உங்களை கூப்பிட்டு வந்தது? தம்பி தான். தம்பி தான். ஒரு இந்த ஊர்ல இப்ப நல்லா தமிழ் பேசுறீங்க. அந்த புதுசுல எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? ரொம்ப கஷ்டம் தான். என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்? 50 பைசாக்கு பானிபூரி குடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். எல்லாம் கொடுத்துருக்கேன், அப்போதான் காசு கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுது அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கேன் கொஞ்ச நாள் இருக்கு. பானிபூரி வாங்கிட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்களா? காசு கொடுக்க மாட்டேன். இப்போ எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, எல்லாம் சரியாச்சு. எல்லாம் சரியாயிருச்சு. ஆமா. ஃபர்ஸ்ட் எந்த ஏரியா ஞாபகம் இருக்கா நீங்க வந்தது? ஞாபகம் இருக்கு. கொரட்டூர். கொரட்டூர். ஆமா. கொரட்டூர்ல இருந்து இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம இன்னொரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனாலே நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஸ்டேட் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? முக்கியமாக சென்னை என்ன விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சு? எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குண்ணா. எல்லாமே இதை ஊர் மாதிரி தான், நம்ம ஊர் மாதிரி தான் ஆயிடுச்சு. நல்லா இருக்கும். ஓகே. இங்கே வந்ததுக்கப்புறம் ஊருக்கு போகும்போது எப்படி இருக்கும்? அங்கே தான் ஜாலி போகிறதுக்கு, இங்கே வர்றது ஜாலி தான் வர்றதுக்கு. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஓகேண்ணே. நமக்கு பிரச்சனை இல்லை, இதுதான் இங்கே தான் இருக்குன்னா கரெக்டாக இருக்கு. ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு இதில் வருமானம்னா எவ்வளோண்ணே வரும்? 2000 ரூபா. 2000 ரூபா வரும். 2500 ரூபா இப்போதைக்கு. ஃபர்ஸ்ட் போயிருக்கேன் நல்லா தான், இப்போ கொஞ்சம் டல்லு தான் போயிருக்கேன். ஆமாம் சார். இப்போ சென்னையில் எத்தனை ஏரியா தெரியும் உங்களுக்கு? சென்னையில் ஃபுல்லாக தெரியும். ஃபுல்லாவே தெரியும். ஆமா. சுத்தி எங்க அது எப்படி தெரிய வந்துச்சு? எல்லாம் சுத்தி இருப்பேனா. ஆமா. ஓகே. இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். இப்போ நீங்க தனியா ஆரம்பிக்கிறீங்க, மெக்கானிக் வேலைக்கு தான் வந்தீங்க. இந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ முதலீடு போட்டீங்க? எவ்வளோ அமௌண்ட் போட்டீங்க? நான் ஃப்ரெண்டு கிட்டே தான் வாங்கியிருக்கேன் பைசா. எவ்வளோ? அது 15,000 ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன். அப்புறம் என்கிட்ட இருக்கா 5,000 ரூபா 20,000 ரூபாலாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சின்னதாக பண்ணிட்டேன், அப்புறம் கொஞ்சம் வர இந்த மாதிரி டெவலப் பண்ணிட்டேன். ஓகே. உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க இங்கே உள்ளவங்க? நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு கஸ்டமரை வந்து நம்மளோட கஸ்டமரை வச்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணால் நம்மள்ட்டே அந்த கஸ்டமர் இருப்பாங்க? நம்ம நல்லா பேசுறப்ப நம்ம பொருளை நல்லா ப்ரெஸ்ஸாக கொடுத்தா அதுக்கு கஸ்டமர் நல்லா இருக்கும், நல்லா வந்திருப்பேன். ரெகுலர் கஸ்டமர்னா எவ்வளோ பேர் வச்சுருப்பீங்க? நிறையா இருக்கீங்க. ஓகே. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் அது மாதிரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம்? அந்த மாதிரி நம்ம பேசுதானே, நம்ம பேசு எல்லாம் பொருளை நம்ம டெய்லி போட்டு நல்லா பக்கா பண்ணிட்டேன்னா அப்போ கரெக்டாக தான் இருக்காது. அப்போ கஸ்டமர் நம்ம பிக்கப் தான் இருக்கா எப்போவுமே. அப்படி பண்ணிட்டு ஒரு நாளைக்கு இதை மாற்றி கொடுத்தோன்னா வேலைக்கு ஆகாது, அது கஸ்டமர் எல்லாம் போயிடுது. ஓகே. நீங்கள் 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க. ஆமாம். எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? என்னைக்காச்சும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா?
நிறைய தான். எப்போ எப்போ அது ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல, மறக்க முடியாத சுச்சுவேஷன்? ஆமாம் சார். இதா நம்ம மெக்கானிக் வேலைக்கு போனால் அதில் எழுதி நல்லா பக்கா கொடுக்கணும். நம்ம ரைட்டிங் நல்லா இல்லை, அதனால தான் யார் கஸ்டமர் வந்தால் எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன் எழுதுத, அதனால தான் நான் அப்படி மெக்கானிக் தான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஆமாம். ஓகே. இப்போ ஆரம்பத்தில் வண்டியில் தள்ளு வண்டியில் தான் பானிபூரி விற்றீங்களா? ஆமாம் சார். ஓகே. அப்போ என்னென்ன விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கே கடுப்பாக இருக்கும்? ஏன்னா ஒரு இடத்துல கடை வச்சிருக்கிறதுக்கும் நிறைய இடங்களுக்கு போகிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, மறக்க முடியாத விஷயம்னா எது? பானிபூரி விற்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க? மறக்க முடியல, எல்லாமே இது நல்லதுண்ணா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே. அது இப்போ இங்கே வந்து இப்போ உங்கள் ஊருக்கும் இங்கேயும் உள்ள வித்தியாசம்னா என்னத்தை பார்க்குறீங்க? என்ன வித்தியாசமா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? இதெல்லாம் வித்தியாசம். கரெக்ட் சொல்லுங்க. என்ன வித்தியாசம்? அத ஊர்ல இருக்கா நமக்கு இதாக இருக்கா கொஞ்சம் டவுன் ஏரியா, அங்கே ஒண்டி அவ்வளோ நடக்கு இல்லை, இங்கே நல்லா ஒண்டி நடக்குதா சிட்டி. ஆமாம். இப்போ உங்கள் ஊர்லலாம் போய் சொல்லியிருக்கீங்களா இந்த ஊரை பற்றி? என்ன சொல்லுவாங்க? நல்லா தான் சொல்லியிருப்பேண்ணா. அங்கே காசி எங்கள் ஊர் தானே, அங்கே நிறைய பேர் தான் தமிழால் தான் வரோம் எங்கள் ஊருக்கு. அங்கே? ஆமாம். ஓகேண்ணா. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. இங்கே தான் இருக்கீங்க? இங்கே தான். எதனால் இந்த ஊர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு? இருக்கா இங்கே அதெல்லாம் பிடிச்சிருச்சு சார். வேற என்ன படிச்சிருக்கீங்களா? 10th படிச்சிருக்கீங்க. அதுக்கு மேலே போல இல்லை, கஷ்டம் தான் ஊரில். நம்ம பசங்க நிறைய இருக்கு வீட்டில், அது கஷ்டம். எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? நம்ம 8 பேர். 8 பேர். நீங்கள் எத்தனாவது ஆள்? ஃபர்ஸ்ட்டு நான். சரிண்ணா. இப்போ 8 பேர் உங்கள் வீட்டில், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் தானே அந்த பொறுப்பு எடுத்துக்கணும். உங்கள் 7 தம்பிங்க, அவங்களாம் இங்கே என்ன பண்ணுறாங்க? 4 பொண்ணு 4 பையன். 4 பொண்ணு 4 பையன். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவருக்கு 3 பேருக்கு கல்யாணம் ஆச்சா. 3 பேர் நம்பருக்கு கல்யாணம் ஆச்சா. எனக்கு 2017 ஆச்சா. அவருக்கு எல்லாம் அப்படிதான் ஆச்சு. ஓகே. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பசங்களாம் என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்களா? இல்லை, ஊரில் இருக்கான். வரும் அடுத்த மாதம் தான் வந்து. அடுத்த மாதம் தான் வரும். ஆமாம் சார். சரி. உங்களுக்குன்னு ஆசைன்னு ஏதாச்சும் இருக்கா? ஐ மீன் ட்ரீம். ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி இன்னொரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காயா. என்ன பண்ணத ஆள் இல்லை, செட் ஆகலாம் கரெக்டாக. அதனால தான் நான் ஒரே ஆள் தான். டென்ஷன் இல்லாமல் இருக்கா. ஒரு கடை நமக்கு ஒன்று போதும். ஆமாம். ஓகே. ட்ரை பண்ணலாம் அப்புறம். ஓகே. உங்கள் பசங்களை என்ன படிக்க வைக்கணும்னு ஆசை உங்களுக்கு? ஆசை இருக்கு. நல்லா படிச்சுக்க வச்சுருப்பேன். எதோ ஐடியா பண்ணியிருப்பேன் நான் நல்லா படிக்க வைக்கிறதுக்கு. ஆமாம் சார். ஓகே. உங்களுக்கு இப்போ உங்கள் ஊர் பிடிச்சிருக்கா, சென்னை பிடிச்சிருக்கா? ரெண்டுமே பிடிக்கும் ஐயா. ரெண்டுமே பிடிக்கும். ஆமாம். ஓகே. 18 வருஷம் ஆச்சா கிட்டத்தட்ட? ஆமாம். 18 வருஷத்தில் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க சென்னையை பொறுத்த வரைக்கும்? நல்லது. தமிழ் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன். அது எனக்கு சந்தோஷம். நல்லா பழகிச்சு. நல்லா ஆளு தான் நல்லா பேசியிருக்கான், நல்லா போயிருக்கான். அது நல்லா பிடிச்சிருக்கேன். நம்ம கஸ்டமர் எல்லாம் நல்லா தான் வந்திருக்கேன். அது ரொம்ப சந்தோஷம். ஓகே, நன்றி. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.